ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, நீங்க இப்ப பிரிவுல பார்த்த மாரி ரொம்பவே சூப்பரான வீடியோ தான் இந்த வீடியோல நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவ எடிட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். இப்ப கீழ இருக்க ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு 4:5 ரேஷியோ சைஸ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்க்கு எடுத்துட்டு உள்ள போய்க்கோங்க. இப்ப ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மீடியாவ செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த இமேஜ் எடிட் பண்ண போறீங்களோ அந்த இமேஜ ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இமேஜ் ஃபில் ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். இப்போ மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறமா சேவ் பட்டனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த ப்ராஜெக்ட்டை அலைட்மஸில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதில் அப்படியே சைடில் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறையா லேயர்ஸ் இமேஜ் லேயர் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கடைசியாக கீழே ஒரு 16 குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் இமேஜை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டாக இருக்க அந்த குரூப்பை வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்க எடிட் குரூப் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டாவதாக இமேஜ் லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் அப்படியே இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகிரும். ஸோ இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா குரூப்லேயும் இமேஜை வந்து கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜெல்லாம் எப்படி நம்ம மீதி இருக்க லேயரில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான இமேஜ் ஒன்று தான். ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து எடிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க குரூப் எல்லாத்துலேயும் இமேஜை கரெக்டாக ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் எல்லா குரூப்லேயும் இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கும் குரூப்போட டைம் லைனு கம்மியாக கட் ஆகிருந்துச்சு அப்படின்னாக்கா அது எப்படி கரெக்டாக நாம் வந்து ட்ராக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே இருக்க அந்த ரைட் அவரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் புக்குமா இருக்க டைம் லைன் போயிடும். ஸோ அந்த இடத்துல டைம் லைனை வச்சுட்டு உங்களுக்கு எந்த குரூப்போட டைம் லைன் கம்மியாக இருக்கோ அந்த குரூப்பை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ராக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க எந்த இடத்துல டைம் லைன் இருக்கோ அது வரைக்கும் அந்த குரூப்போட லென்த்தும் கரெக்டாக ட்ராக் ஆகிரும். ஸோ இதே மாதிரியே எந்தெந்த குரூப்போட டைம் லைன் கம்மியாக இருக்கோ அந்த குரூப் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கு அப்புறமா சைடில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் குரூப்பை வந்து ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ குரூப்பில் இமேஜில் ஆட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சைடில் வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பாருங்கள் இமேஜ் லேயர் நிறையா இருக்கும். ஸோ அதில் எல்லாத்தையும் நம்ம இமேஜை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா இமேஜ்லையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரே இடத்துல 3 இமேஜ் இருக்கும். இதுக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 இமேஜ் லேயர் இருக்கும். ஸோ அதில் வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து இப்போ இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டேன். இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த 3 இமேஜில் சென்டராக இருக்க இமேஜை வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் உள்ள எஃபெக்ட் எல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜுக்கு லெஃப்ட் சைடு இருக்க இமேஜுக்கும் ரைட் சைடு இருக்க இந்த இமேஜுக்கு நம்ம எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்க இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிரும். இதில் மிரர் எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த எஃபெக்ட் காப்பி ஆகிரும். இப்போ ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜுக்கு ரைட் சைடு இருக்க இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இமேஜுக்கு நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். ரெண்டாவது இமேஜ் இப்போ மூணாவது இருக்க அந்த இமேஜ். ஸோ அதில் போயிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிரும். ஸோ மீதி இருக்க எல்லா இமேஜுக்கும் இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் watching.